ஒரு 3 சம் பார்க்க போகிறோம். 3மே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் உள்ளது தான், என்டிபிசியோடது. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, 2 poles of the heights 20 meters and 14 meters are joined at the top by a wire which makes an angle of 30 degree with a horizontal. The length of the wire is what? 12 meters, 10 meters, 16 meters, 14 meters ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, சூப்பராக இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுதான் வந்து கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தர. இதில் இருந்து 2 போல் இருக்குது. ஒரு போல் பார்த்தீங்க அப்படின்னா 20 மீட்டர்ஸ் இருக்குது, இன்னொரு போல் பார்த்தீங்க அப்படின்னா 14 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டோட டாப்லேயும் ஒரு ஒயர் கட்டுறாங்க. ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே ஒயர் ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸில், ரெண்டு போல்ஸோட ஹைட்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்லாண்டிங்காக இருக்குல்ல, அது க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது க்ரியேட் பண்ணுற ஆங்கிள் எவ்வளவு, 30 டிகிரி. ஓகே, நமக்கு வந்து இப்போ இந்த லென்த்து தெரியணும். இந்த லென்த்து கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. இது வந்து ஓவராலாக 20 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த லென்த் எவ்வளோ இருக்கும், 14 மைனஸ் 20 = எவ்வளவு, 6 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது 6 மீட்டர்ஸ் அப்படின்னா இதோட கர்ணம் தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லென்த் ஆஃப் த ஒயர் இருக்குல்ல, இது வந்து என்னது, இப்போ இது ஒரு முக்கோணமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்கும், கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போனா இது எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 12 மீட்டர்ஸாக இருக்கும். இது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சைன் தீட்டா அப்படின்னா என்ன, சைன் தீட்டானா என்ன, ஆப்போசிட் பை ஹைபாத்தனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது தமிழில் சொல்லணும்னா எதிர்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நமக்கு sin 30 இருக்குது. sin 30 = எவ்வளவு, 1/2. அப்போனா ஆப்போசிட் எவ்வளவு, ஆப்போசிட் சைடு எவ்வளோவா இருக்குமா, 1 இருக்குதுன்னா அதோட கர்ணம் வந்து எவ்வளோ, அதாவது ஹைபாத்தனஸ் வந்து எவ்வளோவா இருக்குமா, 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஆப்போசிட் பை ஹைபாத்திகஸோட ரேஷியோ என்னது, 1:2. இங்கே ஆப்போசிட் என்னது, 6 மீட்டர்ஸ். அப்படின்னா ஹைபாத்திகஸ் எவ்வளோவா தான் இருக்கும், 12 மீட்டர்ஸாக இருக்கும். அவ்வளோதான் சம். ஓகே, கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் என்ன அப்படின்னா, tan 15 டிகிரி ப்ளஸ் காட் 15 டிகிரி = வாட். இந்த சம்முக்கு கண்டிப்பாக உங்களுக்கு tan 15ஓட வேல்யூ மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து ஃபியூச்சரில் எந்தெந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் லைக் ரவுண்டட் வேல்யூஸ் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வேறு ஏதாவது வேல்யூஸ் இருந்தால் அது எதெல்லாம் மனப்பாடம் பண்ணு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 2 - √3 இதோட வேல்யூ. இதோட காஞ்சிகேட் எடுத்தோம் அப்படின்னா காட் 15ஓட வேல்யூ வந்துடும். அது 2 + √3. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ எவ்வளோ வந்துடும், ஆன்சர் 4. அப்போ இதோட ஆன்சர் என்னது, 4. ஓகே, அடுத்த சம், இது ஒரு சூப்பர் சம். இது என்ன அப்படின்னா, x² / zy ப்ளஸ் y² / zx ப்ளஸ் z² / xy இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x + y + z வந்து கூட்டினீங்க அப்படின்னா 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சம்மை சால்வ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்சிஎம் எடுத்தாகணும். எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே என்ன டேர்ம் இல்லை, எக்ஸ் இல்லை. அப்போ வந்து x³ மேலே ஆகிடும். இங்கே வந்து என்னவாயிடும், y³ ஆகிடும். இங்கே வந்து z³ ஆகிடும். கீழே வந்து xyz அப்படின்னு எல்சிஎம் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, x + y + z = 0ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா x³ + y³ + z³ வேல்யூ என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 3xyz தான் இருக்கும். எப்போது x + y + z = 0 இருந்துச்சு அப்படின்னா x³ + y³ + z³ என்னவாக இருக்கும், கண்டிப்பாக 3xyz இருக்கும். ஸோ அப்போ 3xyz / xyz இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், = 3. இந்த சம்மோட ஆன்சர் 3. ஓகே, அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்யூ.